மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம இரண்டு விஷயங்களை பற்றி பேச போறோங்க. மணி லாண்டரிங், அதாவது கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்துறது. இந்த மணி லாண்டரிங் கேஸ் அப்படிங்கிறது இந்தியாவுல மிகப்பெரிய ஒரு குற்றம். இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அளவுல வருவாய் இழப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த மணி லாண்டரிங் கேஸ்ல தான் டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். டெல்லியில முதலமைச்சராக இருக்கும் பொழுதே அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். அரவிந்த் கெஜ்ரிவாலை போல தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் அரெஸ்ட் ஆக போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இதனால திமுக குடும்பம் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க எப்படி கைதாவாங்க, அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போறோம். இரண்டாவதாக, சசிகலாவினுடைய வருகை அதிமுகவுல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்ல வேண்டிய வாக்குகளை பிரிப்பாங்களா, அல்லது எடப்பாடி பழனிசாமியை பழிவாங்க வேற எந்த மாதிரியான வேலைகளை சசிகலா செய்ய போறாங்கிறதையும் பார்க்க போறோம். சோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ். இப்ப முதல்ல நம்ம KN நேருவோட மணி லாண்டரிங் கேஸுக்கு வந்தோம் அப்படின்னா, KN நேரு அவர்கள் வேலை வாய்ப்பு வாங்கி தரதா சொல்லி 1000 கோடிக்கு மேல லஞ்சமாக வாங்கி அந்த கருப்பு பணத்தை வெள்ளையா மாற்றக்கூடிய ஹவாலா ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஹவாலா ஏஜென்ட்ஸ் மூலமாக வெளிநாடுகளுக்கு மாற்றி அதை ஒயிட்டா மாத்தி வச்சிருக்கிறாரு. இப்போ இதுல பிரச்சனையே எங்க ஆரம்பிக்குது, ஸ்டாலினும் உதயநிதியும் இதுல எங்க சிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம அண்ணன் KN நேரு அவர்கள் இந்த பணத்தை பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயர்ல தான் வாங்கியிருக்கிறாரு. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னா எந்த பார்ட்டி? DMK பார்ட்டி. அப்ப DMKல யாரு? ஸ்டாலின், உதயநிதி. அப்ப ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் தெரியாமல் பார்ட்டி ஃபண்ட் வாங்க முடியாது. அப்போ பார்ட்டி ஃபண்ட்னு மென்ஷன் பண்ணி தான் இவர் பணமாவும் வாங்கியிருக்காரு. அதை அமலாக்கத்துறை ஆதாரத்தோட வெளியிட்டுட்டாங்க. ஆதாரத்தோட வெளியிட்டது மட்டும் இல்லாம இந்த பார்ட்டி என்பது DMK பார்ட்டி தான், ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா ஆதாரத்தையும் நிரூபிச்சுட்டாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட என்ன சொல்றாங்க, நம்ம தமிழ்நாடு போலீஸ் கிட்ட அப்படின்னா, இந்த கேஸ்ல FIR ஃபைல் பண்ணுங்க KN நேரு மேல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேரும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நம்ம தமிழ்நாடு போலீஸ் FIR போட மாட்டாங்க. FIR போட்டாதான் மேற்கொண்டு அடுத்த நடவடிக்கைகளை நம்ம அமலாக்கத்துறையால செய்ய முடியும். ஏன்னா FIR போடக்கூடிய அதிகாரம் என்பது அமலாக்கத்துறைக்கு கிடையாது. சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு அப்படின்னா மாநில காவல்துறையின் கையில தான் இருக்கு. அதனால ஸ்டாலினும் உதயநிதியும் அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த கேஸ இப்படியே நீர்த்து போக வச்சிடலாம், இந்த கேஸ்ல FIR போடாம அப்படியே இழுக்கடிச்சிடலாம் எலெக்ஷன் வரைக்கும் அப்படின்னு இவங்க பிளான் பண்றாங்க. ஆனா இங்கதான் இவங்க சிக்க போறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த நம்ம டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயர்ல சாராய வியாபாரிகள் கிட்ட கமிஷன் வாங்கினாரு. அதுலயும் பார்ட்டி ஃபண்ட்னு மென்ஷன் பண்ணி வாங்கியிருக்காரு. அப்ப அந்த பார்ட்டி என்பது அரவிந்த் கெஜ்ரிவாலோட பார்ட்டி. அதை அடிப்படையாக வைத்துதான் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்க. நல்லா நோட் பண்ணுங்க, முதலமைச்சராக இருக்கும் பொழுதே நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ முதலமைச்சராக இருக்கும் பொழுது டெல்லியோட முதலமைச்சரையே அரெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னா, இங்க தமிழ்நாடு முதலமைச்சரை ஏன் அரெஸ்ட் பண்ண முடியாது? நிச்சயமாக ஸ்டாலின் கைது செய்யப்படுவார். அங்க என்ன காரணத்துக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, இவர் முதலமைச்சரா இருக்காரு, அதனால இந்த வழக்குல நிறைய ஆதாரங்களை இவர் அழித்து விடுவார், அதிகாரத்தை பயன்படுத்தி இவர் அழிச்சிடுவாரு, அதனால உடனே நாங்க கைது செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிதான் அமலாக்கத்துறை கைது பண்ணாங்க. இப்ப அதே காரணத்தை இங்கேயும் சொல்ல முடியும். இப்ப முதலமைச்சராக ஸ்டாலினும் துணை முதலமைச்சராக உதயநிதியும் இருக்கிறதுனால இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இந்த FIR போட விடாம இவங்க தடுக்கிறாங்க. இவ்வளவு நாளா FIR போடாததுக்கு இதுதான் காரணம். இந்த கேஸ்ல ஆதாரங்களை இவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அழித்து விடுவார்கள், அதனால இவங்களை கைது பண்றதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு உள்துறை அமைச்சர்கிட்ட இவங்க கேட்டுருவாங்க. யாரு? நம்ம அமலாக்கத்துறை. உள்துறை அமைச்சகம் சொன்னா அரெஸ்ட் பண்ண வேண்டியதான். உள்துறை அமைச்சகம் சொன்னா போலீஸ வாய மூடிட்டு போயிடணும். சரிங்களா? ஏன்னா அங்க மொத்த அதிகாரமும் உள்துறை அமைச்சகத்திட்ட இருக்கு. உள்துறை அமைச்சகம் ஒரு வாரத்தை நீங்க FIR எல்லாம் தேவையில்லைங்க, நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க முதல்ல ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ண மாதிரி தான் ஈஸியா ஸ்டாலினே அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இங்க அரவிந்த் கெஜ்ரிவாலும் டெல்லியில அப்படித்தான் பண்ணாரு. FIR போட விடாம தடுத்தாரு, அந்த ஆதாரங்களை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு, அப்படியே இந்த கேஸை இழுக்கடிக்க பார்த்தாரு, எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சு பார்த்தாரு திமுக மாதிரியே. ஆனா முடியல, தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. இப்போ அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி அரெஸ்ட் பண்ணாங்களோ அதே பாணியில் இங்கே ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் கைது செய்யப்பட போறாங்க. நேருவோடு சேர்த்து 3 பேரும் ஜெயிலுக்கு போக போறாங்க. இது நடக்க போகுது எலெக்ஷனுக்கு முன்னாடி. சரி, இப்ப நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சசிகலா அவர்களோட வருகை. சசிகலா அவர்கள் கட்சியோட பேரெல்லாம் அறிவிக்கல, கொடியை மட்டும் அறிவிச்சிட்டாங்க. காட்டிட்டு இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, தென் மாவட்டங்கள்ல போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் மாவட்டத்துல குறிப்பாக இவங்க முக்குளத்தூர் சமூக மக்கள் அதிகமாக எந்தெந்த தொகுதியில வாக்கு வங்கியா இருக்காங்களோ அங்க
இவங்க வேட்பாளர்களை நிறுத்தி களம் காண போவதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதிமுகவிற்கு செல்ல வேண்டிய வாக்குகளை பிரிப்பதற்காக சசிகலா களமிறங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு ஓபிஎஸ் மறைமுக ஆதரவை தெரிவித்திருக்கார். ஏன்னா டிடிவி தினகரன் இருக்கிறதுனால, அவர் முக்குளத்தூர் சமூகன்றதால இந்த முக்குளத்தூர் சமூகத்துல கள்ளர் பிரிவு சமூகத்தினுடைய வாக்குகள் என்பது அதிகமாக அதிமுக கூட்டணிக்கு போயிடும். அதனால டிடிவி தினகரன் மூலமாக முக்குளத்தூர் சமூக வாக்குகள் அதிமுகவுக்கு போனாலும் அதுல இருந்து நாம கொஞ்சம் பிரிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே சசிகலா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. நானும் முக்குளத்தூர் சமூகம் தான், நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், என் பின்னாடி ஆள்பலம் இருக்கு அப்படின்னு இப்ப டிடிவி தினகரனுக்கூட, அதாவது டிடிவி தினகரனோட இருக்கக்கூடிய அந்த ஆதரவாளர்கள், அந்த முக்குளத்தூர் மக்கள்ல கொஞ்சம் பேரை சசிகலா இந்த பக்கம் இழுப்பதற்கான வேலைகளையும் இறங்கி இருக்கிறாங்க. சோ நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்துவதற்காக திட்டமிட்டு சசிகலா அவர்கள் உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதுல பாத்தீங்கன்னா உசிலம்பட்டி, அப்புறம் மதுரை, இந்த பக்கம் அதாவது தஞ்சாவூர் பெல்ட் இருக்கு இல்லையா, தஞ்சாவூர், திருவாரூர், மன்னார்குடி, நாகப்பட்டினம், அதுக்கு பிறகு சிவகங்கை, ராமநாதபுரம், இப்படி இந்த முக்குளத்தூர் பெல்ட்ல அனைத்து இடங்களிலும் அவங்க முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்களையே நிப்பாட்டி அதிமுகவிற்கு முக்குளத்தூர் சமூக வாக்குகள் செல்ல விடாமல் தடுப்பதற்கான அனைத்து வேலைகளையும் சசிகலா செய்து கொண்டிருக்கிறார். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ, அவங்க தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் இது அதிமுக கூட்டணிக்கு நிச்சயமாக தென் மாவட்டத்துல பாதிப்பை உண்டாக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, முக்குளத்தூர் சமூக வாக்குகள் என்பது வெற்றிக்கு முக்கியம். தென் மாவட்டங்கள்ல பல தொகுதிகள்ல அவங்க தான் வெற்றிகளை தீர்மானிக்கிறாங்க. அதனால சசிகலாவை தடுத்து நிறுத்துவதற்கான வேலை என்ன அப்படின்னு பிஜேபி பார்க்கணும். ஒருவேளை தனியா நின்னு இவங்க வாக்குகளை பிரிச்சாங்க அப்படின்னா அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலவீனமாக அமையும் என்பதை தெளிவா நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில முக்குளத்தூர் சமூக மக்கள் குறைவா இருக்காங்க. அங்க பிரச்சனை கிடையாது. நான் சொல்றது மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், அப்புறம் டெல்டா பெல்ட், இந்த ஏரியாவுல அதிகமாக அதிமுகவினுடைய வாக்குகளை சசிகலா பிரிப்பார். இப்ப எனக்கு பிரச்சனையே என்ன தோணுது அப்படின்னா, அதாவது அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சசிகலா முயற்சி பண்ணாலும், நாளைக்கு ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்துட்டாலும், நான் சொல்றேன் அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சுனாலும் சசிகலா திரும்பவும் குடைச்சல் கொடுப்பாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, ஓபிஎஸ், சசிகலா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சில வேலைகளை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ரகசிய திட்டம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியல. சோ ஓபிஎஸ் அவர்கள் ஒருவேளை சசிகலாவோடு போய் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆக மொத்தம் திமுக வெற்றி பெறுவதற்கு நம்ம தமிழர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு திமுகவை ஜெயிக்க வச்சிருவாங்க போல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இப்ப ஏற்படுது. சசிகலா இப்ப உள்ள வராம இருந்தா விஜய் மூலமாக அழகாக வாக்குகளை பிரித்து, நம்ம கிறிஸ்டின் தலித் மக்களோட வாக்குகளை பிரித்து திமுகவை தோக்கடிக்கலாம். ஆனா இப்ப சசிகலா உள்ள வர்றதுனால அரசியல் குழப்பம் இன்னும் அதிகமாயிருக்கு. ஏற்கனவே விஜய் வருகையால நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. அதாவது ஒரு பக்கம் திமுகவை தோற்கடிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும், இந்த பக்கம் எங்க அதிமுக, பாமக இந்த கட்சிகளோட வாக்குகளையும் விஜய் பிரிச்சுடுவாரோங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு. இப்ப சசிகலாவும் உள்ள வர்றதுனால இந்த தேர்தல்ல ஒண்ணுமே யோசிக்க முடியல. சோ ரிசல்ட் வந்தாதான் தெரிய போகுது. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கட்சிக்குமே மெஜாரிட்டி கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டா தாங்க இருக்கு. பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படிங்கறத. இந்த பதிவு தொடர் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.